இலங்கை இன்று ஒரு முக்கியமான மாற்றத்தை எதிர்கொண்டு நிற்கிறது. அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பல ஆண்டுகளாக ஏற்பட்ட சிக்கல்களிலிருந்து மீண்டு நாட்டை மீண்டும் கட்டியமைப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கும் தெற்கும் இடையிலான மனப்பிரிவுகளை குறைத்து ஒருமைப்பாட்டை உருவாக்கும் புதிய அரசியல் பாதையை உருவாக்க முயற்சி செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வடக்கும் தெற்கும் உள்ள சில இனவாத மற்றும் தீவிரவாத அரசியல் சக்திகள் மக்களை பிரித்து தங்கள் அரசியல் லாபத்தை உறுதி செய்ய முயற்சிப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமைச்சர் லால்காந்த கூறிய கருத்து நாட்டின் அரசியல் உண்மையை வெளிப்படுத்துகிறது. நாடு சுதந்திரம் பெற்றாலும் ஏகாதிபத்தியத்திடமிருந்து இன்னும் சுதந்திரம் இல்லை என்ற அவரது கருத்து அரசியல் மற்றும் பொருளாதார தன்னாட்சி குறித்து இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய சவால்கள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. சுதந்திரம் என்பது வெறும் வரலாற்று சம்பவமாக மட்டுமல்ல, அது தொடர்ச்சியாக போராட்டம் என்றும் தேசிய வளர்ச்சியின் புதிய பரிமாணம் என்றும் அவர் வலியுறுத்தினார். 1948 අපි අධිරාජ්‍යවාදයෙන් නිදහස් වුණේ නැහැ. බ්‍රිතාන්‍ය පාලකයන්ගෙන් අපේ පාලකයෝ අතට බලය ලබා ගත්තා. ආයිත් කිව්වොත් අධිරාජ්‍යවාදයෙන් අපි අදත් නිදහස් නැහැ. අදත් අපි අධිරාජ්‍යවාදයේ ගොදුරු බවට පත් වෙලා ඉන්නේ. අධිරාජ්‍යවාදයෙන් නිදහස් වෙනවා කියන එක අති විශාල වැඩක්. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தமிழ் டயஸ்போராவை மகிழ்ச்சிப்படுத்தும் சுதந்திர தின விழா என விமர்சித்தார். இது இலங்கை அரசியலில் நிலவும் கருத்து வேறுபாடுகளையும் சுதந்திர தினத்தின் அரசியல் விளக்கங்களை பற்றிய முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு தரப்பு தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் போது மற்றொரு தரப்பு அதனை அரசியல் சமரசமாக பார்க்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் தேசிய கட்சிகள் சுதந்திர தினத்தை கரிநாள் என குறித்துக் கொண்டு கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு போன்ற இடங்களில் போராட்டங்களை நடத்தின. இவை தமிழ் சமூகத்தின் வரலாற்று வேதனைகள் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்பதை நினைவூட்டுகின்றன. அதே நேரத்தில் யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, அக்கரைப்பற்று உள்ளிட்ட நகரங்களில் தேசிய சுதந்திர தின விழாக்கள் கோலாகலமாக நடைபெற்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரே சமூகத்திற்குள் கூட பல்வேறு அரசியல் பார்வைகள் இருப்பதை காட்டுகிறது. இந்த பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் முக்கியமான செய்தியை முன்வைத்தார். பிரிவினைக்கும் இனவாதத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஒருமைப்பாட்டை அடிப்படையாக வைத்து நாட்டை மீண்டும் கட்டியமைக்கிறோம் என்ற அவரது வாக்குறுதி அரசாங்கத்தின் தற்போதைய அரசியல் திசையை தெளிவாக விளக்குகிறது. உலக நாடுகளிடையே கடுமையான அதிகார போட்டி நடைபெறும் சூழலில் இலங்கை தன்னுடைய நிலைமையை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அரசியல் மாற்றங்கள் மத்தியில் உள்நாட்டு ஒற்றுமை இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்பதே அவரது மைய கருத்தாகும். வடக்கும் தெற்கும் இடையிலான வரலாற்று பிரிவுகள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட காலத்தை கடந்துவிட்டு புதிய சமூக ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதே NPP அரசாங்கத்தின் நோக்கம் என கூறப்படுகிறது. ஆனால் இனவாத மற்றும் தீவிரவாத சக்திகள் மக்களிடையே அச்சம் மற்றும் நம்பிக்கையின்மையை உருவாக்கி அரசியல் பிரிவினையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கின்றன என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. இன்றைய சூழலில் நாட்டின் எதிர்காலம் அரசியல் போட்டியை விட மக்களின் ஒற்றுமையால் தீர்மானிக்கப்படும். வேறுபாடுகளை மறுப்பதல்ல, அவற்றை புரிந்து கொண்டு ஒரே தேசிய இலக்கிற்காக இணைந்து செயல்படுவதுதான் மீளுருவாக்கத்தின் வழி. ஒட்டுமொத்த நாட்டின் அரசியல் சூழ்நிலைக்கும் முத்தாய்ப்பான வரிகளை நேற்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உரையில் கண்ணுற்றோம். அந்த வரிகளோடு இன்றைய நிழலின் உண்மை முகத்தை நிறைவு செய்கிறோம். ඔබට වේගෙන් යන්න අවශ්‍ය නම් තනියම යන්න. ඔබට වේගෙන් යන්න අවශ්‍ය නම් තනියම යන්න. හැබැයි ඔබට වැඩි දුරක් යන්න අවශ්‍ය නම් එකට යන්න. අපිට අවශ්‍ය වෙ තිබෙන්නේ කුමක්ද? අපිට අවශ්‍ය වී තිබෙන්නේ සෑම ශේස්ත්‍රයකම වැඩි දුරක් යන්න. வேகமாக போக வேண்டும் என்றால் தனியாக செல்லுங்கள். நெடுந்தூரம் போக வேண்டும் என்றால் சேர்ந்து பயணிப்போம்.